18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. நேற்று நம்மளால் வீடியோ போட முடியல, ஏன் எதுக்குன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டுட்டு அதுலேருந்து மீண்டு வர முடியல. அது என்ன வீடியோன்னு பாருங்க. யூடியூப் உலகத்தில் நுழைந்திருக்கிறார் நம்முடைய முக ஸ்டாலின். உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். திமுக ஆதரவு யூடியூபர்களுக்கு போட்டியாக திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்காக பொம்மை முதலமைச்சர் முக ஸ்டாலின் யூடியூபராக நுழைந்திருக்கிறார். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? அது என்ன சோஃபால சைடு வாங்கி உட்காந்துருக்கீங்க? அது ஏன் சைடு வாங்கி ஓரமாக உட்காந்துருக்கீங்க? நடுவில் உட்காந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வந்து பாஸ். அது சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? சரி, இந்த கண்ணாடி ஒன்று போட்டுக்கணும்னு யார் கொடுத்த அறிவுரை? அதாவது நீங்க அறிவாளி அப்படின்னு காட்டுறதுக்கா? அப்பம் பேரையே நீ வந்து துண்டு சீட்டை பத்தாம் படிப்ப, நீ ஒரு கலைஞர் தத்தின்றது ஊருக்கே தெரியும். என்ன பெரிய அறிவாளின்ற பில்டப் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கெட்டப்பு. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஆரம்பமே அசத்தலா இருக்கு. என்னன்னா, என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இந்த அப்பா என்ற உறவு மாறாது. எவனுக்கோ பிறந்தவெல்லாம் ஒன்னா அப்பான்னு கூப்பிடுறான்னு நீயே சொல்ற. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? எவனுக்கோ பிறந்தவன் ஒன்னா அப்பான்னு கூப்பிடுறான்னா அப்ப அப்பான்ற சொல்லி மாறி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அங்கேயே உன் லாஜிக் அடிபடுது. சாம்பார் அப்ப எனக்கு. அப்போ ஏற்கனவே வரவன் போறவனையெல்லாம் தந்தை தந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதுல இது வேறையா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. ஐயோ, நீ செஞ்சதெல்லாம் போரும்பா, 4.5 வருஷம் நீ செஞ்சதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், பொய் பொய்யா சொல்லி ஏமாத்தினது போதும், அட நீ சொல்லு நீ மனசதா. இதுல இன்னும் நிறைய செய்ய வேண்டிய கடமைகள் வேற இன்னும் நிறைய இருக்கான். உருப்படியா ஏதாவது நீ பண்ணிருக்கியா தமிழ்நாட்டுக்கு? புண்ணாக்கும் கிடையாது, இன்னும் கெட்ட வார்த்தையில சொல்லணும்னா ஒரு கருணாநிதியும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த பீத்தல்? நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? ஏ மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. கல்விக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி குடுறா. பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க சொல்லு, முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. நான் கொடுக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருக்கிறத பார்த்து நான் பெருமை அடைகிறேன். அப்ப நீ சொல்ல வேண்டியதானே, என்னுடைய வாரிசு வந்து செந்தாமரை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, உன் பொண்ணை சொல்ல வேண்டியதானே. சரி, கருணாநிதியோடைய மகள் கனிமொழியை விட உதவாநிதி வந்து தகுதி வாய்ந்தவரா? உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாதுடா, ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா? என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். செய்திகளை விட நான் மக்களுடைய கமெண்ட்ஸை தான் அதிகம் பார்க்குறேன்ட்டு. உனக்கு ரோஷம் இருந்தால், நீ சோறு தின்றவனா இருந்தா, உனக்கு வெக்கமானம் சூடு சோறனே இருந்திருந்தா அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தா உனக்கு கழுவி ஊத்துறானுங்க. நக்கல்யா அவனுக்கு. உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரம்பிக்கலாமா? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. உன வண்டையா கேள்வி கேட்கிறானுங்க.
அப்பவும் எதுவுமே நடக்காத மாதிரி எருவு மாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரி வந்து நீ என்ன சொல்கிற, நாங்கள் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோன்ட்டு. உன்னை தான் கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊத்துறானுங்களே. ஏதாவது சூடு இருக்கா, சொரணை இருக்கா? ஒன்றும் கிடையாது. நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதர்ட், எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். இளந்தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மதைய ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீ எதுக்கு ஃபிட்னஸை பற்றிலாம் நீ பேசுகிற? யார் எதை பற்றி பேச வேண்டும்னு ஒரு தகுதியே இல்லாமல் போச்சா? யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், வணிகர்கள், மாணவர்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசுறேன். என்னை சந்திக்கிறப்போ மக்களோட முகத்துல மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பார்க்குறேன். ஆமாம், கண்டிப்பாக மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. என்னன்னு பார்த்துருப்பாங்க, ஒரு உதவாக்கிற ஒரு கடைஞ்செடுத்த தத்தி இவனெல்லாம் முதலமைச்சர் அளவுக்கு வரான் அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால் அவங்க உற்சாகமாக இருக்கலாம், புத்துணர்ச்சி பெற்றிருக்கலாம். நம்மளோட குறைகள் தீர்க்கப்படணும் நம்பிக்கையோட மனுக்களை கொடுக்குறாங்க. கூடுமான வரைக்கும் எல்லா மனுக்களுக்கும் தீர்வு காண்றோம். எப்படி நீயே லேக்கியம் விற்கிறவங்க மாதிரி ஒரு ஊருக்கும் போய் ஒரு ஜமக்காலத்தை விரிச்சுக்கிட்டு ஒரு பொட்டி ஒன்று வச்சுக்கிட்டு இங்கே மக்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம், புகார்களை எல்லாம் நீங்கள் இதில் போடுங்கள். அது போடுறதோட இல்லை, அது என்ன ஹைலைட் அப்படின்னா ஒரு பூட்டு வேற பூட்டுறது. எதுக்குன்னா அது பத்திரமா இருக்கணும். அதை பூட்டி அதை கொண்டு போய் இவர் எங்கே வைப்பாராம்? தலைமைச் செயலகத்தில் வைப்பாராம். அந்த தலைமைச் செயலகத்தில் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே 60 நாள் தீர்த்துருவாராம். அது நடந்தது. அது வரைக்கும் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவான்? உன் பையன் வந்து அவங்க மைக்கை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் நீட்டு வெக்கம், மானம், சூடு, சோரணை, ரோஷம் இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படின்னு பேசினானே உன் கிறுக்கு பையன். அவன் என்ன சொன்னான்? மேஜிக் ஃபார்முலா இருக்கு, நாங்கள் வந்த உடனே கிழிச்சு விடுவோம்னா. கிழிச்சானா? நீ கிழிச்சியா? முதல் கையெழுத்து. அப்போது முதல் கையெழுத்து என்பதிலிருந்து உங்களுடைய ஃப்ராடுத்தனம், பிக்காளித்தனம், கேப் மாதிரித்தனம், மொள்ள மாதிரித்தனம், கருணாநிதித்தனம். போதும். இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். ஏன்னா உன் ஆட்சி நடத்துகிற லட்சணமே அப்படி தானே இருக்குது. உன் ஆட்சியில் ஒரு புல்லட் பைக்கை ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு இளைஞன் ஓட்டிட்டு போக முடியல. டேய், அவன் ஒரு ரொட்டி கூட தீவிர மாட்டேன்டா. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. ஒரு புல்லட் வாகனத்தை ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் ஓட்டி சென்றான்ற ஒரே காரணத்துக்காக அவன் கைகள் வெட்டப்பட்டிருக்கு. ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு பெண் காவல்துறை அதிகாரி, அவங்க வந்து சொல்றாங்க என்னன்னு, தன்னை கொலை செய்வதற்கு சதி நடக்கிறது. அதுவும் எப்படி? தன்னுடைய அலுவலகம் கொளுத்தப்பட்டிருக்கிறது, இதுவே ஒரு சதி என்று நீதிமன்றத்தில் போய் சொல்கிறார், முறையிடுகிறார். உங்ககிட்ட முறையிடல. இந்த லட்சணத்தில் தான் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது, உன்னோட ஆட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல நீ பெருமை பேசி சுத்துற. உனக்கெல்லாம் வெக்கமாவே இருக்காதா? கூச்சமாவே இருக்கும்? உன் குடும்பத்துக்கு இந்த கூச்சமாவே இருக்காதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு பெரிய அறிவாளி மாதிரி அது ஒரு கண்ணாடியை ஒன்று மாட்டிக்கிட்டு இது மாதிரி பேசி திரியிறிய கேவலமாக இல்லை? இது ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை பெருமையாக மக்கள் பேசுகிறார்கள் வேற நீ பெருமைப்பட்டுக்கிற. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலை போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.